கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்ராகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் விதைப்பது நமது வேலை, விளைய செய்வது தேவன் வேலை என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கையை நீட்டு. எனக்கு தெரிந்து அரண்மனைக்கு வெளியே மோசே செய்த முதல் அற்புதம் இது. அவர் நீட்டு என்றார். இவரோ முதல் முறையே நதியை அடித்து விட்டார். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. 7:20 பார்ப்போமே என்றால், கர்த்தர் சொன்னார், மோசே நீ கோலை நீட்டும் போது நான் நதியை அடிப்பேன் என்றார். ஆனால் மோசேயோ அடித்து விட்டார். கடைசி காட்சியில் மட்டுமே மோசே கண்மலையை பேசு என்ற போது அடிக்கவில்லை. முதல் காட்சியிலே அடித்து விட்டார். நீட்டு என்றார், அடித்து விட்டார். கையை நீட்ட வேண்டியது மோசே வேலை, அடிக்க வேண்டியது அவர் வேலை. அப்படியே வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பது மட்டுமே நமது வேலை, சுகமாக்குவது அவர் வேலை. சத்தியத்தை பிரசங்கிப்பது பவுல் வேலை, லீதியால் இருதயத்தை திறப்பது தேவன் வேலை. விதைப்பது மட்டுமே நமது வேலை, விளைய செய்வது தேவனுடைய வேலை. நாம் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்ய வேண்டும். நம்மை விட சிறப்பாக நமது வேலையை அவர் செய்து முடிப்பார். இத்தகைய மனநிலையும் அறிவும் வெளிப்பாடும் உடையவர்கள் கோபப்படுவதில்லை, பதறுவதில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான், ஆனால் மோசே பதறினார். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.